வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. அம்பாசமுத்திரம் துர்க்கையம்மன் கோவிலுக்கு போன கோமதி, மீனா, ராஜி இவங்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் கதிர் செந்திலோட கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போக போறோன்னு ராஜிக்கு கொஞ்சம் பயம் வந்துருது. அத்தை, மாமா கிட்ட எப்படி சொல்றது போட்டியில கலந்துகிட்ட விஷயத்த அப்படின்னு ராஜி கேட்க, இது போட்டியில கலந்துக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு தோணலையா? கண்டிப்பா கலந்துகிட்டே ஆவேன்னு பிடிவாதம் பண்ணி ஆடினில்ல அப்படின்னு கோமதி கேட்க, ஆடி முடிச்சு பிரைஸே வாங்கியாச்சு, மாமா கிட்டயும் சொல்லணும் இல்லைங்கிறாங்க ராஜி. அத பத்தி நான் கொஞ்சம் யோசிங்களேன்னு ராஜி சொல்ல, நான் சொன்ன மாதிரி கார் ஜெயிச்சிருந்தா சமாளிச்சிருக்கலாம். உங்களுக்கு ஒரு 10-12 லட்சம் மிச்சம்னு சொல்லி சம்மதிக்க வச்சிருப்பேன். நீ பைக்கில் வாங்கியிருக்க, அதுவும் உன் புருஷனுக்காக. அத எப்படியே சொல்லுவேன் என் புருஷன்கிட்ட அப்படின்னு கோமதி கேட்க, அத்தை ப்ளீஸ் அத்தை, எப்படியாவது சொல்லுங்க அப்படின்னு ராஜி சொல்ல, ஏன் அத்தை, 30 வருஷமா மாமா கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்க. மாமாவை பத்தி உங்களுக்கு தான் நல்லா தெரிஞ்சிருக்கும். நீங்க சொன்னா மாமா கேட்பாங்க அத்தை. சும்மா சொல்லுங்க நீங்க அப்படின்னு மீனா சொல்ல, சரி சரி, நானே சொல்றேன் அப்படின்னு கோமதி சொல்ல, ராஜி சரி சரின்னு சந்தோஷமா தலையாட்டுறாங்க. இந்த பாருங்கடி, நீங்களா எதுவும் வாயை விட்டுறாதீங்க, பக்குவமா நானே பேசிக்கிறேன் அப்படின்னு கோமதி சொல்ல, தேங்க்ஸ் அத்தாங்கிறாங்க ராஜி. ஏய், வீட்டுக்கு போன உடனே உளறி வைக்காதீங்கடி, நானே நேரம் பார்த்து பொறுமையா சொல்றேன் அப்படின்னு கோமதி சொல்ல, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் இனிமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க ராஜி. ஏம்மா, இந்த குமார் விஷயத்த அப்பா கிட்ட சொல்லணுமா அப்படின்னு செந்தில் கேட்க, கண்டிப்பா சொல்லணுங்கிறாரு கதிர். ஏய் ஏய் ஏய், எதுக்குடா அது இப்ப அப்படின்னு கோமதி கேட்க, இல்ல அப்பாவுக்கு தெரியணும்லங்கிறாரு செந்தில். டேய், தெரிஞ்சு என்னடா ஆக போகுது இப்ப அப்படின்னு கோமதி கேட்க, 2 வீட்டுக்கும் பொதுவா இருக்கிற இடத்துல நின்னு 2 பேரும் வாழ் வாழ்னு கத்துவாங்க அப்படின்னு மீனா சொல்ல, அதுதான் நடக்கும். கூடவே அடித்தடியும் சேர்ந்து நடக்கும். அப்புறம் போலீஸ், ஜெயிலு, கோர்ட்டுன்னு அலைய வேண்டியதுதான். டேய், கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நமக்கு அதெல்லாம் தேவையாடா அப்படின்னு கோமதி சொல்ல, அப்ப இப்படியே விட்டுறலாம்னு சொல்றியா அப்படின்னு கதிர் கேட்க, ஆஹா, விடவே கூடாதுடா, கண்டிப்பா ஏதாவது பண்ணணும். ஆனா பண்றது கல்யாணத்துக்கு அப்புறம்தான் அப்படின்னு கோமதி சொல்ல, வேற வழி இல்லாம சரிமான தலையாடுறாரு செந்தில். ஆடி பிரைஸ் வாங்கின விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க, ரொம்ப நேரம்லாம் அத்தையால முன்னாடி உட்கார முடியாது, அத்தை பின்னாடி வந்துருவாங்க, வரும்போது நீ முன்னாடி போய் உட்காரு, கதிர் ஓட்டும் போது நீ பக்கத்துல உட்காந்துக்கோ அப்படின்னு மீனா சொல்ல, அப்படிலாம் உட்காரணும்னு எனக்கு ஆசை இல்லக்கா அப்படின்னு ராஜு சொல்லிட்டு கொஞ்சம் தயக்கமா வெளியே பார்க்க, நடிக்காதடி, கதிர் ஓட்டும் போது நீ அங்க உட்கார்ந்துருந்தீனாதான் இவங்க ஓட்டும் போது நான் அங்க உட்கார முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா லைட்டா சிரிக்க, ஓ, நீங்க அப்படி வர்றீங்களா, சரி சரின்ற மாதிரி தலையாட்டுறாங்க ராஜு. ஏய் போடி, ரொம்ப கிண்டல் பண்ணாதன்ற மாதிரி மீனா அவங்க முகத்தை அந்த பக்கமா தள்ளி விடுறாங்க. ஏய், நான் வண்டி ஓட்டட்டுமான்னு செந்தில் கேட்க, உன்னால முடியுமான்னு கதிர் கேக்குறாரு. ஏய், அதுக்கு என்னடா, தாராளமா ஓட்டுறேன், ஒரு மணி பாட்டு நான் ஓட்டுறேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, கதிர் கொஞ்சம் தூரம் தள்ளி வண்டியை ஓரம் கட்டுறாரு. நீங்க பின்னாடி வாரியலா அப்படின்னு மீனா கேட்க, எதுக்குடிங்கிறாங்க கோமதி. நான் எதுக்கு பின்னாடி வரணும், டிரைவர் சீட்ல கதிர் தானே இருக்கான், அவன் மட்டும் வந்தா போதாதான்னு கோமதி கேட்க, இல்ல, இவங்க ஓட்டும் போது நான் பக்கத்துல இருக்கலான்னு பார்த்தேன் அப்படின்னு மீனா சொல்ல, செந்தில் வெக்கத்துல நெளியறாரு. ஓ, ஓஹோ, ஜோடியா தான் போவீங்களா 2 பேரும் அப்படின்னு கோமதி கேட்க, அப்படி இல்ல அப்படின்னு மீனா ஆரம்பிக்க, நீ முன்னாடி உட்கார்ந்தா கொஞ்ச நேரத்துல தூங்கிடுவ, நான் அப்படி இல்ல, காலையில வரைக்கும் தூங்காம முழிச்சிட்டு இருப்பேன். புள்ளைங்க மாத்தி மாத்தி ஓட்டும் போது நான் ஏதாவது கதை பேசுவேன், அவங்களும் கலப்பு தெரியாம ஓட்டிட்டு வருவாங்க, நீ பேசாம சும்மா உட்காரு பின்னால அப்படின்னு கோமதி சொல்லி முடிக்க, தொண்டையை கணிச்சுக்கிட்டு, பின்னாடி பெருசா இடம் இல்ல அப்படின்னு மீனா சொல்ல, ஓ, சொகுசா உட்காரணும்னு நினைச்சியலோ, நல்ல ஆளுடி, பேசாம அங்கேயே உட்காந்து வாடி, நான் இங்கேயே உட்கார்ந்துக்கிறேன்னு கோமதி சொல்லிட, மீனாவுக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்டா இருக்கு. அடுத்து டிரைவர் சீட்டுக்கு வர்ற செந்தில் சீட் பெல்ட்டை போட்டுக்கிட்டு போலாமான்னு கேட்க, போலான்னுங்கிறாரு கதிர். பார்த்து பொறுமையா போடா, தூக்கம் வர்ற மாதிரி இருந்தா சொல்லு, எங்கேயாவது நிறுத்தி டீ சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்ற கோமதிக்கு தூக்கம் வந்துடுது. இத குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க மீனா, ஏதோ களைப்பே தெரியாத அளவுக்கு கதை பேசுவேன்னு சொன்னீங்க, இப்ப கொட்டாவி விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டு விட்டுறாங்க. ஏண்டி, கொட்டாவி தானேடி விட்ட, தூங்கி விழல, ஏன் செந்தில் 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது இதே மாதிரி ஒரு தடவை அப்படின்னு கோமதி ஏதோ சொல்ல ஆரம்பிக்க, பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க மீனா. என்னது,
1ஆம் கிளாஸ் படிக்கும்போது இதே மாரி கார் ஓட்டுனாங்களா? அப்படின்னு கேட்க, நெத்தியில அடிச்சுக்கிட்டு, ஏய் கொஞ்ச நேரம் சும்மா இரேன்டி அப்படின்னு கோமதி சொல்ல, சாரி அத்தன்னு வழியிறாங்க மீனா. நாம எல்லாரும் சேர்ந்து நாச்சியார் கோவிலுக்கு போனோம். ஞாபகம் இருக்கா? அப்படின்னு கோமதி கேட்க, ஞாபகம் இல்லையேம்மாங்கிறாரு செந்தில். ஏன்டா கதிருன்னு கேட்க, அம்மா அண்ணனுக்கே ஞாபகம் இல்ல. எனக்கு எப்படிம்மா இருக்கும்? நான் சின்ன பையனா இருந்தேன். அப்படின்னு கதிர் சொல்ல, கதிர் பக்கத்துல உட்கார்ந்திருக்க ராஜி சிரிச்சிட்டு இருக்காங்க. டேய் அதுக்கு இல்லடா, நாச்சியார் கோயிலுக்கு போகும்போதும் ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு கோமதி அந்த சம்பவத்தை ரசிச்சு ருசிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. மொத்தத்துல நம்ம முன்னாடி உட்கார போறதில்ல அப்படின்னு நினைக்கிற மீனா ராஜிய பார்க்க, ராஜியும் அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. மறுநாள் பொழுது விடியுது. அண்ணே, என்னங்க சரவணா, மயிலு எல்லாரும் கொஞ்சம் வாங்களேன். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்கன்னு சுகன்யா கத்திக்கிட்டு இருக்க. என்னாச்சுன்னு மயிலு, பாண்டியன், சரவணன், பழனி எல்லாரும் ஓடி வர்றாங்க. ஐயையோ, இவன் முகமே சரியில்லையே, என்ன திட்டத்தோட எல்லாரும் கூப்பிடுறான்னு தெரியலையே அப்படின்னு பழனி மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. ஏன்பா சுகன்யா, என்னாச்சுன்னு கேக்குறாரு பாண்டியன். என்னாச்சு, எதுக்கு எல்லாரையும் கூப்பிடுறிய அப்படின்னு மயிலும் கேட்க, என் சொந்தக்கார பொண்ணு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கா, அத பார்த்ததுமே நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அதான் உங்களுக்கு காட்டலாம்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சுகன்யா சொல்ல, எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க என்னங்கிற மாதிரி. என்ன வீடியோன்னு வாய் திறந்து கேட்டுடுறாரு சரவணன். அம்பாசமுத்திரம் கோயில் திருவிழாவுல எடுத்த வீடியோ அப்படின்னு சுகன்யா சொல்ல, ஏன்பா கோமதி, ராஜி, மீனா அரசியல்ல அங்கதானே போயிருக்காங்க? ஓ, அந்த திருவிழாவுல எடுத்த வீடியோவான்னு பாண்டியன் கேட்க, ஆமான்னேங்கிறாங்க சுகன்யா. நம்ம வீட்டு ஆளுங்க யாராவது இதுல வர்றாங்களா அப்படின்னு மயிலு ரொம்ப ஆர்வமா கேட்க, நம்ம வீட்டு ஆளுங்க எல்லாரும் இல்ல, நம்ம வீட்டு ஆள்ல ஒரு ஆள் ராஜி, நம்ம ராஜி வீடியோல வர்றா அப்படின்னு சுகன்யா சொல்ல, ஆர்வமா மயிலு பாக்குறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியவே இல்லைங்கிறாரு சரவணன். அவங்க போன கோவில் திருவிழாவுல ராஜி மேடையில டான்ஸ் ஆடி இருக்கா அப்படின்னு சுகன்யா போட்டு உடைச்சிட, சரவணன், பாண்டியன் எல்லாரும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆ அப்படின்னு அசால்ட்டா சொல்ற பழனி நிலைமையோட தீவிரத்தை உணர்ந்து அப்படியே உறைஞ்சு போறாரு. அந்த வீடியோ தான் இப்ப வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சுகன்யா சொல்ல, என்னவோன்னு எல்லாரும் திகைச்சு போக, அப்படின்னா அப்படிங்கிறாரு. ஃபேமஸ் அண்ணே, ஃபேமஸ், பிரபலம் ஆயிட்டு இருக்கா. 3,00,000 பேர் இதுவரைக்கும் அவ வீடியோவை பார்த்திருக்காங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல, இலை சரவணா, என்னடா இந்த புள்ள என்னென்னமா சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஒரே நாள்ல ராஜி பிரபலம் ஆயிட்டா. அவன் நல்லா ஆடுவான்னு எனக்கு தெரியும், ஆனா இம்புட்டு நல்லா ஆடுவான்னு எனக்கு தெரியாதுன்னு. இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சுகன்யா போன் எடுக்க, எங்க காட்டுங்கன்னு மயிலு பக்கத்துல வர்றாங்க. ஆனா சுகன்யா ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோவை போட்டு பாண்டியன்கிட்ட நீட்டுறாங்க. பாண்டியன் பார்க்க ஆரம்பிக்க பக்கத்துல நின்னு பழனி பாக்குறாரு. லைட்டா மயிலு தலையை எட்டி பார்த்து, சித்தப்பா நம்ம ராஜி அதுன்னு கேட்க, ஆமாங்கிறாரு அவரு. பாண்டியன் பார்த்துட்டு இருக்க, ராஜி ஆடிட்டு இருக்காங்க. அவரை விட அதிகமா பழனியும் சரவணன் அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க. வெளியே சரியா கார் வந்து நிக்குது. கோவில்ல இருந்து எல்லாரும் திரும்பி வந்துட்டாங்க. இறங்கின உடனே ராஜிக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது. அத்தை, மாமா கிட்ட நீங்க சொல்லிடுவீங்கல்ல அப்படின்னு கேட்க, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல, போ, உங்க மாமா கிட்ட பேசி புரிய வைக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படிங்கிற கோமதி ஒரே எட்டை எடுத்து வைக்க போக, எல்லாரும் பின்னாடி வரலான்னு பாக்குறாங்க. அப்போ வீட்டுக்குள்ள இருந்து மியூசிக் சவுண்ட் வருது. ராஜி ஆடின பாட்டோட தங்காய் நீதானே தங்காய் சவுண்ட் வர, எல்லாரும் ஒரு நிமிஷம் திகைச்சு போறாங்க. பாத்தியலா, நாம இல்லைன்னு உன்ன வீட்டுல எல்லாரும் பாட்டு டான்ஸ்ன்னு ஜாலியா இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, பாட்டு சவுண்ட் நல்லா ஹெவியா இருக்கு. ஆமான்னு கோமதி தலையாட்ட எல்லாரும் வீட்டுக்குள்ள வர்றாங்க. பாண்டியன் இன்னும் கண்ணு வீடியோவிலேயே பதிச்சிருக்க. அக்கா வந்துட்டீங்களா, எல்லாரும் வாங்க அப்படின்னு பிரியமா பழனி கூப்பிடுறாரு. ஏங்க அப்படின்னு கோமதி கூப்பிட எரிக்கிற மாதிரி பாக்குறாரு பாண்டியன். மயிலை எப்பவும் மாதிரி பயந்து போய் பார்க்க, சுகன்யா அவங்கள பார்த்து சிரிக்க, மீதி பேர்லாம் கொஞ்சம் அதிர்ந்து போய் பாக்குற மாதிரி பாக்குறாங்க. என்ன, இப்பதான் எல்லாரும் எழுந்திருச்சீங்களா? காஃபி கீஃபி குடிச்சிங்களா, நான் போட்டு தரவா அப்படின்னு கோமதி கேட்க, ஆமா இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல் உனக்கு. அட போக்கா அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க, அத்தாச்சி அதெல்லாம் நான் எப்பவோ கொடுத்துட்டேன் அப்படின்னு சுகன்யா சொல்றாங்க. சரி, எனக்கு ஒரே தண்ணி தாகமா இருக்கு, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு கோமதி திரும்ப, குடி குடி, திட்டுவாங்க தெம்பு வேணும்ல அப்படின்னு ரொம்பவே சங்கடமா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு பழனி. மீனா எல்லாரையும் ஆராய்ச்சியா பாக்குறாங்க, ஏதோ ஒண்ணு சரியா இல்லையன்ற மாதிரி. என்ன, நாங்க வந்த சந்தோஷம் யார் முகத்திலயுமே இல்ல
அப்படி என்ன பாத்துட்டு இருக்கிய போன்ல அப்படின்னு மீனா கொக்கு மாதிரி தலையை நீட்டி பாக்க ஷிஷ்னு பாம்பு மாதிரி கூப்பிட்டு இங்க வான்னு ஜாட பண்றாங்க மயில். என்னன்னு மீனா புரியாம கேக்க இங்க வான்னு மயில் ஜாட கட்டுறாங்க மறுபடியும். என்னக்கா தள்ளுங்க அப்படின்னு வர்ற மீனா பாண்டியன் பாத்துட்டு இருக்க வீடியோவை பாக்க அங்க மொபைல் வீடியோல ராஜா ஆடிக்கிட்டு இருக்காங்க. மீனா அப்படியே அதிர்ந்து போய் பாக்க ஏய் உனக்கு இந்த பாட்டு ஞாபகம் இருக்கான்னு கதிர் ராஜு கிட்ட கேக்குறாரு. இருக்கு. நான் காம்படிஷனுக்கு டான்ஸ் ஆடின பாட்டு. ஆமா அதையும் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ராஜு கேட்க உனக்கு புரியலையா? உன் டான்ஸ் வீடியோ நைட்டா சோசியல் மீடியால வந்துருச்சு. அததான் எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கதிர் அசால்ட்டா சொல்ல ஐயோன்னு அதிர்ந்து போய் பாக்குறாங்க ராஜி. மீனாவுமே ரொம்ப அதிர்ந்து போய் நிக்க மயில அவங்க தோல்ல கை வைக்க அவங்க பயந்து போய் பின்னாடி வந்துடுறாங்க. கொஞ்சம் நகர்ந்து வர்றவங்க ராஜி கிட்ட ராஜி நீ டான்ஸ் ஆடுற வீடியோ தான் பாத்துட்டு இருக்காங்க, நம்ம கதை க்ளோஸ் அப்படின்னு ஜடையில சொல்ல அக்கா என்னக்கா என்னக்கா பண்றது, ஐயோ அத்தை சமாளிச்சிருவாங்கல்ல அப்படின்னு ராஜி பதற கண்டிப்பா மாட்டிடுவீங்க அப்படின்னு செந்தில் ஹஸ்கி வாய்ஸ்ல சொல்ல போச்சு ஆனா சமாளிப்பேன்னு சொன்னாங்களே அப்படின்னு ராஜு கேட்க அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு செந்தில். சொல்லுவாங்க ஆனா எந்த நேரம் வேணாலும் அப்ரூவரா மாறிடுவாங்க அப்படின்னு அரசி லைட்டா தலை சொரிஞ்சிட்டு சொல்ல ஐயோ இப்ப என்ன பண்றது அப்படின்னு ராஜு பயந்து போய் நிக்க இரு சமாளிப்பாங்கிறாரு கதிர். பாண்டியன் இன்னமும் விடியவே பாத்துட்டு இருக்க கோமதி வர்றாங்க. அக்கா வந்தாச்சு இனிமேதான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க உங்களுக்கெல்லாம் ஒண்ணு தெரியுமா, அம்பாசமுத்திரத்துல இம்புட்டு வெயில் கிடையாது. ஐயோ குன்னக்குடியில தான் விடியறதுக்கு முன்னாடியே வெயில் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க ஐயோ இவங்க வேற நேரங்காலம் தெரியாம பேசிட்டு இருக்காங்களேன்னு மயிலு பதறிட்டு இருக்காங்க. ஐயய்ய ஏங்க அந்த பாட்டை கொஞ்சம் நிப்பாட்டுங்களேன், நேத்துல இருந்து இதே பாட்டு தான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு கோமதி அசால்ட்டா சொல்ல ஐயோன்னு ராஜி மீனா 2 பேரும் பயந்து போய் பாக்குறாங்க. உடனே அது வரல மொபைல பாத்துட்டு இருக்க பாண்டியன் பட்டுன்னு கோமதிய பாக்குறாரு. மீனா முறைக்கிறத பார்த்த உடனேதான் கோமதிக்கு ஐயோ உளறிட்டோமேன்னு தெரியுது. ஏய் என்னடி இது அப்படிங்கிற பாண்டியன் மொபைல திருப்பி காட்ட அதுல ராஜு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஏற்கனவே ஷாக் ஆகி உறைஞ்சு போயிருக்க கோமதி இப்பதான் ஷாக் ஆகுறாங்க. என்ன இதெல்லாம் அப்படின்னு பாண்டியன் கேட்க கோமதி திருதிருன்னு முழிச்சிட்டு மத்தவங்கள பாக்குறாங்க. அவ்வளவுதான் கழுத்துக்கு கத்தி தான் அப்படின்ற மாதிரி மீனா ஜாட பண்ண ஆமாண்டின்னு பயந்து போய் தலையாட்டுறாங்க கோமதி. கோவிலுக்கு போய் சாமி கும்பிட போறோம்னு சொல்லிட்டு இப்ப என்ன வேலை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பாண்டியன் கத்த உடனே கோமதி அது அது அதாங்க நான் அப்பவே சொன்னேன் கேட்டியாடி, கேட்டியா இதுக்குதான் டான்ஸ் எல்லாம் வேணான்னு உனக்கு படிச்சு படிச்சு சொன்னேன்ல அப்படின்னு கோமதி அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டுட ராஜு மீனா 2 பேரும் ரொம்பவே அதிர்ச்சியா பாக்குறாங்க. உடனே கோமதி பாண்டியன் பக்கம் திரும்பி சொன்னேங்க சொன்னேன் அவ கேட்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நைசா ராஜிய பாக்க ராஜி முறைக்கிறாங்க. நான் தான் சொன்னேன்ல எங்க அம்மா இப்படிதான் அப்படின்னு அரசி பாக்க ஆடியே தீருவேன்னு அடம் புடிச்சா இப்ப பாருங்க போன்ல வந்து அத நீங்க பாத்து ஐயோ ஒரு விஷயம் கூட நான் சொன்ன கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கோமதி நீட்டா ராஜிய போட்டு கொடுத்துடுறாங்க. நீங்க பார்த்த மாதிரி வேற யாரெல்லாம் பார்த்தாங்களோ தெரியலையே, ஐயோ கடவுளே அப்படின்னு புலம்புற கோமதி ஏய் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது சாரிடிங்கிற மாதிரி பாக்குறாங்க. கோத்து விட்டுட்டீங்கல்ல அப்படிங்கிற மீனா ராஜிய பாக்க ராஜு பயந்து போய் நிக்கிறாங்க. எதிர்பார்த்ததுதான், ஒன்னும் பிரச்சனை இல்ல சமாளிச்சுக்கலாங்கிறாரு கதிர். ஏண்டி ஏய் எதுக்கு போய் கோவில் திருவிழாவுல ஆடுனீங்க அப்படின்னு அவர் கோமதிய பார்த்து கத்திட்டு இருக்க அது திருவிழாவுல ஆடினதெல்லாம் இல்ல, அங்க ஒரு டான்ஸ் போட்டி நடந்தது, அங்க ஆடின வீடியோ தான் அதுங்கிறாரு கதிர். போட்டியா இருந்தாலும் எதுக்கு ஆடணுங்கிறேன், முன்ன பின்ன தெரியாத ஊர்ல போய் மேடையில டான்ஸ் அப்படின்னு பாண்டியன் பல்ல கடிச்சிட்டு இருக்க இததாங்க நானும் சொன்னேன், ஒரு வார்த்தை கூட மாறாம அப்படியே சொன்னேங்க அப்படின்னு அப்பாவியா முகத்தை வச்சுட்டு கோமதி சொல்ல பாண்டியன் ராஜிய கதிர்லாம் முறைக்கிறாரு. அப்பா ராஜு நல்லாதான் ஆடி இருக்கு, கமெண்ட் போட்டவங்க எல்லாருமே பாராட்டு தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சரவணன் சொல்ல சட்டுன்னு திரும்பி அவரை முறைக்கிற பாண்டியன் எலே இந்த பாராட்டுதல் எல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம், ஏண்டா 50 பேர் கூடி இருக்கிற இடத்துல ஒரு வயசுக்குள்ள எதுக்குடா மேடையில ஏறி ஆடணும் அப்படின்னு பாண்டியன் கத்தா தப்புதாங்க பெரிய தப்புதான் அப்படின்னு கோமதி தூபம் போட்டுட்டு இருக்க. ஆமா இதுல என்ன தப்பு இருக்குன்னு கதிர் கேக்குறாரு. நீங்க என்ன எல்லாத்துக்கும் ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கதிர்க்கு கேட்டுட்டு இருக்க பயங்கர கோவமாயிடுறாரு பாண்டியன். கோமதி இவனை பேசாம வாயை மூடிட்டு இருக்க சொல்லு அப்படின்னு சொல்ல உடனே பயந்து போன மாதிரி டேய் 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 சும்மா இரேண்டா அப்படின்னு கோமதி பதறாங்க.
இப்ப என்ன நடந்துச்சுன்னு இவ்ளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படின்னு கதிர் கேட்க, அமைதியா இருன்னு ராஜி மெதுவா சொல்றாங்க. கதிரு கொஞ்சம் அமைதியா இரு. நான் பேசிக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்ல, கதிரு அமைதியா இரு. மீனா பேசுவா. நல்லா பேசுவா. அப்படின்னு மீனாவ கோத்து விட்டுர்றாங்க கோமதி. மாமா, நாங்க கோவிலுக்கு போயிட்டு வர்ற வழியில ஒரு பெரிய பேனர் வச்சிருந்தாங்க. அதுல திறமைக்கு மரியாதைன்னு அவ்ளோ பெரிய எழுத்துல எழுதி வச்சிருந்தாங்க. நமக்கு ஒரு திறமை இருந்தா அத பயன்படுத்திக்கணும். அந்த திறமைக்கு மரியாதை இருக்க இடத்துல அத வெளிப்படுத்தணும்னு நீங்க தானே மாமா சொல்லியிருக்கீங்க. அப்படின்னு மீனா சொல்ல, பட்டுன்னு திரும்புறாரு பாண்டியன். கோமதியும் அப்படியான்ற மாரி ஒரு ரியாக்ஷன் குடுக்குறாங்க. எல்லாரும் அப்பா எப்ப சொன்னாங்கன்ற மாரி பாத்துட்டு இருக்க. என்னது? நான் சொன்னேனான்னு பாண்டியன் கேக்குறாரு. அப்படின்னு மீனா தலையாட்டா. ஆமா மச்சான். ஆமா, நீங்க நெறைய இடத்துல இந்த விஷயத்த சொல்லிட்டே இருந்திருக்கீங்க. அப்படின்னு பழனிய ஆமாஞ்சாமி போட, யாரு? நானு. அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஆமா மச்சான். அப்படின்னு பழனி வேகமா தலைய ஆட்டி வைக்கிறாரு. பாண்டியன் அவரை முறைச்சிட்டு இருக்க, ஆமா போன வாரம் கூட சொன்னீங்களே அப்பா அப்படின்னு செந்தில் சொல்ல, பாத்தீங்களா அப்படின்னு பழனி கேட்க, பாண்டியன் இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஓகே மீனா, அடுத்த அடி ஆரம்பி, சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி செந்தில் பார்க்க ஓகேன்னு திருப்தியா பாக்குறாங்க மீனா. உங்க பேச்ச மீறக்கூடாதுன்னு தான் ராஜி போட்டியில கலந்துகிட்டா. கலந்துகிட்டது மட்டும் இல்ல, 2வது பிரைஸ வின் பண்ணியிருக்கா. அது என்ன பிரைஸ்ன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க அப்படியே ஆச்சரியப்பட்டுருவீங்க அப்படின்னு மீனா சொல்ல, உடனே சரவணன் ரொம்பவே ஆர்வமா அது என்ன பிரைஸ்மான்னு கேக்குறாரு. அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி மிக்ஸி கிரைண்டர் அது மாதிரி ஏதாவதா அப்படின்னு சரவணன் கேட்க, ஆஹா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்கு. ஆஹா, பைக்கு மாமா பைக்கு அப்படின்னு மீனா சொல்ல, பைக்கா அப்படின்னு ஒரு மாதிரி ஆச்சரியமா பாக்குறாரு சரவணன். 1,00,000 மதிப்பு இருக்கிற பைக்கு அப்படின்னு மீனா சொல்ல, எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியமா பாக்குறாங்க. ஏன் மீனா, நிஜமாவா சொல்றேன்னு மயிலு கேட்க, ஆமாக்கா, பைக்க தான் இவ பரிசா ஜெயிச்சிருக்கா. நாளைக்கே நம்ம வீட்டுக்கு வந்துருமா அப்படின்னு மீனா சொல்ல, ஆடினதுக்கு பைக் தான் பரிசா கொடுத்தாங்களாக்கும் அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஏங்க, முதல் பரிசு காருங்க. அதத்தான் ஜெயிப்பான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா பைக்க ஜெயிச்சிட்டா. நான் இதுக்கெல்லாம் போக வேணாம்னு தாங்க சொன்னேன். அவ கலந்துகிட்டு தான் ஆவேன்னு சொன்னா. கார ஜெயிச்சிடுன்னு சொன்னேன். இல்லங்க, அப்படி இல்லங்க. அவ முதல் பரிசு கார ஜெயிச்சான்னு வச்சுக்கோங்களேன். அத நம்ம அப்படியே அரசி கல்யாணத்துக்கு குடுத்துடலாம்ல. அதுதான். அதுதாங்கன்னு கோமதி வழிஞ்சிட்டு இருக்க. ஏய், இவ ஒருத்தி, இந்த புள்ள ஜெயிக்குதான் அந்த கார அரசிக்கு குடுப்பாங்களாம். நல்லா இருக்குடி உன் பேச்சு. ஆடினதே தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கார் குடுத்தாங்க, பைக் குடுத்தாங்கன்னுட்டு. அப்படிங்கிற பாண்டியனோட ஸ்ருதி கொஞ்சம் இறங்கி இருக்கு. மாமா, சாரி மாமா, உங்ககிட்ட சொல்லாம என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ராஜு பேசிட்டு இருக்க. பாண்டியன் லைட்டா திரும்புறாரு. இந்த மாதிரிலாம் பேசிடாதேன்னு மீனா கண்ணாலேயே வார்ன் பண்றாங்க. கால்ல விழுந்துடு அப்படின்னு மீனா லைட்டா சொல்ல, மாமா என்ன மன்னிச்சிடுங்க மாமான்னு ஓடி வந்து பாண்டியன் கால்ல விழுந்துடுறாங்க ராஜு. ஏய், என்னப்பா நீ கால்ல எல்லாம் விழுந்துட்டு இருக்க? என்னப்பா நீ ஏதோ ஒண்ணு செஞ்சிடுறது அப்புறம் மன்னிச்சிருங்கங்கிறது? என்னதான் போட்டி நடத்துறாங்க, பரிசு குடுக்குறாங்கன்னாலும் புது இடத்துல இப்படி போய் ஆடலாமா? என்ன ஒண்ணு என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. எது எப்படியோப்பா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட, தேங்க்ஸ் மாமான்னு நிறைவா சிரிக்கிறாங்க ராஜி. அசத்திட்ட ராஜி அப்படின்னு மயிலு சொல்ல, தேங்க்ஸ்காங்கிறாங்க. ராஜி, உன்னை நினைச்சா எங்க எல்லாருக்குமே ரொம்ப பெருமையா இருக்கு. வாழ்த்துக்கள்னு சரவணனும் சொல்ல, தேங்க்ஸ் மாமாங்கிறாங்க. ராஜி, சூப்பர் அப்படின்னு சுகன்யா சொல்ல, தேங்க்யூங்கிறாங்க ராஜி. ஏமா, பைக்க கையோட எடுத்துட்டு வந்துட்டீங்களா? வெளியே இருக்கா அப்படின்னு பழனி கேட்க, இன்னைக்கு இல்ல, நாளைக்கு வருங்கிறாரு செந்தில். அப்படியா அப்படின்னு பழனி கேட்டுட்டு இருக்க. அப்புறம் கோமதி, கோவில் பூஜை எல்லாம் நல்லபடியா நடந்ததா அப்படின்னு பாண்டியன் கேட்க, அப்பா, தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடுச்சுன்னு நிம்மதியா இருக்கிற கோமதி, நல்லா நடந்துச்சுங்க. ஆ முத நாள் நாங்க அங்க போய் சேர்ந்தோமா அப்படின்னு ஆரம்பிக்க, ஏய் உட்ரி, மிச்ச கதையெல்லாம் சாப்பிடுறப்ப சொல்லிக்கலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கோமதிக்கு சப்புன்னு ஆயிடுது. நீங்க எல்லாரும் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்னு சுகன்யா உள்ளர போறாங்க. அப்பா, ஒரு வழியா பஞ்சாயத்து ஓவருங்கிற மாதிரி எல்லாரும் அங்கங்க இருந்து கலையுறாங்க. ஏங்க, இந்தாங்கன்னு பைய எடுத்து மீனா செந்தில் கிட்ட குடுக்குறாங்க. வாழ்த்துக்கள் ராஜிமா, நீ அசத்து கலக்கு, பாத்துக்கலாம் அப்படின்னு பழனிய சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இப்போ ஒரு 4 லேடிஸ் மட்டும் நிக்கிறாங்க. ராஜி, உனக்கு எப்படி ராஜி இவ்வளவு தைரியம் வந்துச்சு அப்படின்னு மயிலு கேட்க, இது தைரியம் இல்லக்கா, லவ் அப்படின்னு மீனா சொல்ல, அப்படியாங்கிற மாதிரி மயிலு பாக்குறாங்க. கதிர் மேல இருக்கிற லவ்ல தான் மேடம் அந்த பைக்கை ஜெயிச்சு கொடுத்திருக்காங்க அப்படின்னு மீனா கிண்டல் பண்ண, போங்கக்கான்னு வைக்கப்படுறாங்க ராஜி. உடனே நானும் இங்கதாண்டி இருக்கேன்ற மாதிரி தொண்டையை 2 தடவை செருமி காமிக்கிற கோமதி.
இவள பத்தி பேசினதெல்லாம் இருக்கட்டும். என்ன யாரும் பாராட்டவே இல்லையேங்கிறாங்க. மீனா இடுப்புல கைய வச்சுட்டு முறைக்க, எதுக்குன்னு ராஜு கேட்டுடுறாங்க. ஏய் என்னடி? உங்க மாமா கிட்ட பேசி சமாளிச்சு உங்கள எல்லாம் திட்டு வாங்காம பாத்துக்கிட்டேன்ல. அதுக்கு தாங்குறாங்க கோமதி. அநியாயம் பண்ணாதீங்க அத்த. அப்படியே பிளேட்ட திருப்பி இல்ல போட்டீங்க அப்படின்னு ராஜு கேட்க, இல்ல இருந்தாப்ல ஒரு சின்ன பயம்தான். இல்ல இருந்தாலும் நான் சமாளிச்சு பேசியிருப்பேன். அதுக்குள்ள இந்த அவசர குடுக்க இடையில வந்துட்டா அப்படின்னு மீனாவ பார்த்து சொல்ல, மீனா டென்ஷன் ஆகுறாங்க. சரி, சரி நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. நானும் குளிச்சுட்டு வரேன். ஐயோ! ஆள விடுங்கப்பா அப்படின்னு கோமதி நைஸா அங்கிருந்து நழுவிடுறாங்க. மாமா பாவம். ஆனா மாமாவ பத்தி அத்தை குடுக்குற பில்டப் இருக்கே, அதுதான் பயங்கரமா இருக்கு. அப்படின்னு மீனா சொல்ல சிரிக்கிற ராஜி, தேங்க்ஸ்க்கா எனக்காக பேசுனதுக்கு அப்படின்னு மீனாவ ஹக் பண்ணிக்க, பரவாயில்ல ராஜி இதுல என்ன இருக்கு? சரி நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு ஆபீஸ் கிளம்புறேன். டைம் ஆகுது அப்படின்னு மீனாவும் கிளம்பிட, ராஜி பிரைஸா என்ன பைக் கிடைச்சதுன்னு மயில ஆர்வமா கேக்குறாங்க. இந்த போட்டோவை காமிக்கிறேன் அப்படின்னு ராஜு காமிக்க, மயிலும் ரொம்ப சந்தோஷமா பாராட்டி பேசுறாங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.